என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? சினிமாட்டிக் சேனல் தான் பார்க்குறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்குறோம். நம்மளோட இந்த நெடுங்கால பயணத்துல பாலையாவோட பல சுயரூபங்களை வெளாவரியா பிரிச்சு பார்த்திருக்கோம். ஆனா பாலையாவோட டான்ஸ்க்குன்னு தனி மவுசே இருக்குங்க. அவர் ஆடுற ஆட்டத்தை இன்னைக்கு ஃபுல்லா பாத்துக்கினே இருக்கலாம். காஜி ஆட்டம், கயிறு ஆட்டம், போதை ஆட்டம்னு பல வெரைட்டியா கிரிக்காட்டம் போட்டிருக்க நம்ம பாலையாவோட நடனக்கலைய இந்த வீடியோல அக்கா பிரிச்சு மேயலாம் வாங்க. ஆடுது நேரமாச்சு போனோம். வா 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 வா. டான்ஸ் சம்பந்தமா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அவங்ககிட்ட கேட்காதீங்க, என்கிட்ட கேளுங்க. ஏன்னா நான் தான் டான்ஸ் மாஸ்டர். ஸ்டார்ட் பண்ணலாமா? இவரு வேற பல சம்பவங்களை பண்ணி வச்சிருக்காரு. எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க போய் முடிக்கிறதுனே தெரியல. சரி, உலகத்துக்கே பொதுவான டாபிக்ல ஆரம்பிப்போம். ஒரு சாங்ல இருக்க மியூசிக், லிரிக்ஸ், ரொமான்ஸ், மாண்டேஜ்னு அதுல கில்மா இருந்து பார்த்திருப்போம். ஆனா மூமெண்டே கில்மா மூமெண்டா இருந்து பார்த்திருக்கீங்களா? அது நம்ம ஆளு மட்டும் தான் பண்ணுவாரு. அதுவும் இப்போ எல்லாம் இல்ல, 1993லயே பண்ணது. என்ன மனங்கள் எல்லாம் மாப்ப போட்டுட்டு இருக்காங்க, தலைய கழுவிட்டு இருக்காங்க. அப்படி நவுந்து வராங்களா? அதான் சொல்ல, தரைய கழுவிட்டு இருக்காங்க. அதுதானே படம் பண்ற நீ? எப்ப பார்த்தாலும் குளிக்கிறத படம் பிடிக்கணும். ஏன்டா எப்ப பார்த்தாலும் அசிங்க பிடிச்சதா பேசுறீங்க? இப்படி மூமெண்ட்டை உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த தவறான மூமெண்ட்டை பார்த்து ஷாக் ஆயிருப்பீங்க. இதை விட தவறான செய்கை ஒண்ணு பைசா வசூல்னு ஒரு படத்துல கெத்துன்னு அடிக்கடி பண்ணுவாரு. என்னவா இருக்கும்? 4 செவத்துக்குள்ள கூட இருக்க கூடாத விஷயத்த மாசா பண்ணுவாரு பாருங்க. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? இந்த கருமத்தை ஒரு மேனரிசம் எல்லா பாட்டுலயும் பண்ணுவாரு. அது டான்ஸ் மாஸ்டர் தப்பு. நீ உணர்ச்சி வச்சத அடக்கு, காமத்தை கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது. ஒரு பாட்டுல ரொமான்ஸ் அது இதுன்னு இந்த கருமத்தை பண்ணா கூட நம்ம இதை ஒரு மாதிரியா புரிஞ்சுக்கலாம். ஃபைட்ல கூட ஒருத்தனை அடிச்சு போட்டுட்டு இதை பண்ணா அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஒருவேளை தான் அவரோட மேனேஜர் அதான் போல இருக்கு. தோழியை ஒட்டுறாவே பண்றோம். 4வது முறை சொல்லும் போது கூட நீ திருந்த பைத்தியக்காரத்தனமா, முட்டாள்தனமா, வெறித்தனமா, கேன பையனா ஏன்டா தம்பி இந்த மாதிரி தப்பு செஞ்சு பாதிக்கப்படுறீங்க? பிந்துனுடைய மதிப்பு தெரியும், உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக தான் தாத்தா இந்த அளவுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த படத்துல தான் எல்லாமே வேற லெவல்ல பண்ணுவாரு. ஆட தெரியலனா எப்படி உழப்பணும், தெரியலனா பார்த்து கத்துக்கங்க. என்னது? கத்தியா? டேப்பா. என்ன கண்டவங்க? நம்ம அருவாளை சும்மா காட்சி இவனுக்கும் தெரிஞ்சு போச்சே. இதோ ஒரு மூமெண்ட்னு போட்டது கூட பரவாயில்ல, லாஸ்ட்ல கொடூரமா ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுப்பாரு பாருங்க, அதைத்தான் தாங்க முடியாது. மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. மூஞ்சிக்கெல்லாம் எவன்டா பொண்ணு கொடுப்பான்? விளக்க மாதிரி பிஞ்சு வயிறும் பிஞ்சு. இதுல கத்திய வச்சு உழப்பிட்டாரு. கத்தி இல்லாதப்போ என்ன பண்ணுவாரு? எதுவுமே கிடைக்கலனா ஏதாவது காஜியா பண்ணி அப்படியே ஓட்டி விட்டுற வேண்டியதுதான். எரும மாடு மாதிரி இருக்கியே, நீ உன் கண்ணாடியில பாக்குறியா இல்லையா உன் மூஞ்சியா? எனக்கு எரிச்சல் வருது உன்னை, நான் கெட்ட வாரத்துல திக்கி போய் ரத்தம் கொதிக்குது உன்னை பாக்க. இது ஒரு வகையான பொசிஷன்னா, அந்த காலத்துல வேற பொசிஷன்ல மூவ்மெண்ட் போட்டிருக்காரு பாஸ். என்னமோ நீங்க நடக்க போகுது. தூக்குதா? தூக்குனாச்சுன்னா சொல்லல, நல்ல நொங்கு சீவுற அருவா இருக்கு, அதை வாங்கிட்டு வர வச்சு அப்படியே சொர 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 சீ விட்டுறேன். போதையில ஆடுற மாதிரி நடிக்கிறத நம்ம பல பாட்டுல பாத்திருப்போம். நம்ம ஆளு போதையில இருக்கிற மாதிரி ஆட சொன்னா பைத்தியம் மாதிரி ஆடுவாரு.
மீசால சொருவது கண்ணு காரணம் ஜாயிண்ட் ஒண்ணு அபால வலிச்சண்டா பாங்க பீடி இருந்தா குத்துட்டு போங்க. அந்த பொண்ணு தான் எங்க பாதி ஆடுற மாதிரி இருக்கு. டேய் கழுத்தறத கோழி மாதிரி இருக்குன்ற என்னாச்சு? என்னன்னு தெரியல, திடீர்னு எனக்கு மேல டேய் மேல இருந்து மட்டும் இல்லடா கீழ இருந்து ஊத்தின்றுதே. பரதக்கலையவே குழி தோண்டி புதைக்க பார்த்திருக்காரு நம்ம ஆளு. இல்லைன்னா பாளையம். நீங்க இன்டர்நெட்ல இந்த ஆட்டத்தை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அதான் மாத்தம். இந்த ஆட்டத்தை பார்த்த நீங்க இந்த பரதநாட்டியத்தை பார்த்திருக்கீங்களா? இல்லையே. ஜென் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால் ஆடுவதற்கு கால்கள் தயாராக இருக்கின்ற பொழுது ஒரு மேடை கிடைக்கும். சரி டான்ஸ விடுங்க, பக்கத்துல யாருடா கும்முன்னு ஒரு ஆன்டின்னு பாக்குறீங்களா? அதுவும் பாலையா தான். ஆன்ட்டியா அது ஏதோ ஜென்ஸ் தெரியுது. பின்னுங்கடா. எங்க வேணா அடிங்க, ஆனா விரல்ல மட்டும் அடிக்காதீங்க. அத நீ என்னடா சொல்றது? விரல்ல மட்டும் அடிங்கடா. அடிங்க அடி. பாக்குறவங்கள பத்தி எல்லாம் கவலை இல்ல, எதுவா இருந்தாலும் அடிமட்டம் வரைக்கும் இறங்கி அலாசுவாரு. பரதமே வரல, இதுல பரதமும் வெஸ்டர்னும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபியூஷன் வேற. தாம் தை நடனம் பரதம். பரதம் பிடிக்கும் போல இருக்கு அவருக்கு. இப்படிதான் அடிக்கடி அந்த மாதிரி தான் போடுறாங்க. எல்லாரும் எப்படி இடுப்பை வளைச்சு ஆடுறாங்க, நம்ம ஆளு மட்டும் சாணி மிதிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த காலகட்டத்துல தான் நம்ம ஆளு காஜி ஆட்டத்தை மெயினா வச்சிருக்காரு. அந்த காலத்துல நம்ம செந்தில் சொல்ற மாதிரி ஃபுல்லா பிரேக் டான்ஸ் தான். ஹிப்ஹாப்ல ஃபிளார்னு ஒரு மூவ் இருக்கு, நீங்க பல இடத்துல பார்த்திருப்பீங்க. பாடி ஃபுல்லா தரையிலேயே படாம கையை மட்டும் வச்சு காலை சொல்லட்டுற வித்த இது. நம்ம நடன புயல் எப்படி தரையில தொப்பு தொப்புன்னு விழுந்து சொல்லட்டுறாருன்னு பாருங்க. பண்றாரு, ஆனா இது கால் படி. என்ன இதெல்லாம்? ஹிப்ஹாப். அப்போ பழைய படம் விட்டுடுங்க. இதே மாதிரி ஹெட் ஸ்பின் ஒண்ணு பல வகையா பண்ணுவாங்க. நமக்கு வரலன்னா வேற ஏதாவது ஸ்டெப்ப கேட்டு வாங்கி பண்ணிக்கலாம். ஆனா நான் தலைகீழா தான் குதிப்பேன்னு எப்படி ஹெட் ஸ்பின் பண்றாருன்னு பாருங்க. உடம்பு பயமா வளைக்கிறாருப்பா. இல்ல அது மாதிரி இல்ல, ஆனா அவர் ஏதோ ட்ரை பண்றாரு. கேட்டாலும் இதான ரூல் தானே சார்? இது கூட ஏதோ பரவாயில்ல, இதுக்கு அப்புறம் தரையிலேயே மலை ஏறுவாரு. இன்னைக்கு வரட்டு அடிக்கிற அடியில அந்த ரெண்டு கோணக்காலும் தனித்தனியா பிஞ்சு புளிய மரத்துல போய் தொங்க போகுது. இதுக்கப்புறம் வேர்ம்னு ஒரு ஸ்டெப் போடுவாரு. அது ஒரிஜினலா இப்படிதான் இருக்கும். நம்ம ஆளு பம்மை தூக்கி ஸ்டெப்பையும் அவரையும் அசிங்கப்படுத்திப்பாரு. இவருக்கு எதுவுமே வரலன்னு கடைசியில ஒரு நல்லா வழுக்கிற செட்டை ஒண்ணு போட்டு சுத்தி விட்டு ஷூட் பண்ணி இதுதான் மூமெண்ட்னு பேக்கப் பண்ணிருப்பாங்க போல. இதெல்லாம் நான் கூட சின்ன வயசுல விளாண்டுட்டு இருப்போமே. வழுக்கிற செட்டு கிடைச்ச உடனே நம்ம ஆளுக்கு ஒரே விளையாட்டு தான், சறுக்கி விளையாண்டு அதை ஃபுட்டேஜா ரெக்கார்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. அப்புறம் பாலையாவுக்கு ஒரு ஆசையோட ஒரு டவுட்டும் வருது. இது வழுக்கிற செட்டா இருக்கிறதுனால இந்த தரையில நமக்கு மூன் வாக் வருமோ அப்படின்னு ட்ரை பண்ணி இருக்காரு. ஆனா வழக்கம் போல வரல. சோ இந்த ஃபுட்டேஜை டெலீட் பண்ணி வேஸ்ட் பண்ணாம ரிவர்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க இருக்கீங்க நான் பாக்குறேங்க, இல்லன்னா மண்டை சுத்தி இவனை கொத்தி விட்டுருவனுங்க. இத பொழப்பா போச்சுங்க நாய்க்கு. செட்ல விளையாடிட்டு இருக்கும்போது அர்ஜென்ட்டா ஆய் வந்துருச்சு போல. ஒரு மூமெண்ட்ல முக்கிறது அப்படியே தெரிஞ்சிருக்கும்.
சும்மா கஷ்டப்பட்டு போடுறது ஸ்டெப்லாம். நீ குரு வணக்கம் பண்ணிட்டே இரு. எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. நான் போய் கொஞ்சம் காஃபி சாப்பிட்டு வரேன். மெதுவா பண்ணு. எல்லா விளையாட்டும் விளையாண்டாச்சு. எல்லாருக்கும் பிடிச்ச பச்சை குதிரை விளையாடாம போனா நல்லாவா இருக்கும்? அதையும் பாத்திர வேண்டியது தானே. அப்படியா? எருமை அவன் தான் குனிய சொல்றான், நீயும் குப்பை பொறுக்கிற மாதிரி குனிஞ்சிட்டு இருக்கிற. அப்படியே மண்டையில போட்டான். அந்த காலம் ஃபுல்லா பிரேக் டான்ஸ் தானே, காஜி ஆட்டமே இல்ல அப்படின்னு மட்டும் கனவுல கூட நினைச்சிடாதீங்க. எந்த காலமா இருந்தாலும் காஜி இல்லாம இருந்ததே இல்ல. அது பண்ணணும். எப்ப பார்த்தாலும் என் பொண்டாட்டி மேலே குறியா இருக்கிறா. என்னமோ தெரியல குரு, அவங்க தான் என் கண்ணுக்குள்ளே இருக்கிறாங்க. எது என் பொண்டாட்டி ஓங்குக்குள்ள இருக்காளா? பல அர்த்தங்களை கொண்ட ஸ்டெப் போடுறாரு. இப்போ காஜி இசையை மீட்டும் பாலையாவை கொஞ்சம் பாருங்க. யாரு இது? சௌந்தர்யாவா? மீனா. அப்படியா? நீ பேசாம இருக்க மாட்டே. உனக்கு சங்கீதத்தை பத்தி என்னடா தெரியும்? நீ அபாரம் யானை சூன்யன். குழந்தைங்க பண்ற விஷயங்களை ஒரு வயசான ஆளு கூச்ச நாச்சம் இல்லாம பொது வெளியில பண்றதெல்லாம் சாதாரண விஷயமே இல்ல. இப்ப ரீல்ஸ்ல கிரிஞ்சா ஆடி நெகட்டிவ் ப்ரமோஷன்ஸ்ல ஃபேமஸ் ஆகுறாங்க. நம்மால அப்போவே அதுவும் சினிமாலேயே பண்ணிட்டு இருந்திருக்காரு. பரதநாட்டியத்துல இந்த ஸ்டெப் நம்ம ஊர் பொண்ணுங்க போட்டு நம்ம பார்த்திருப்போம். நம்ம பாலையா பிரேக் டான்ஸ்லயே இந்த வித்தையை இறக்கி இருக்காரு. இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். காஜி ஆட்டத்துக்கு ஒரு அளவில்லையாங்கிற மாதிரி எந்த ஸ்டேஜ் கிடைச்சாலும் சரி, டிவி ஷோவா இருந்தாலும் சரி, எந்த தயக்கமும் இல்லாம ஒரு தாக்கிடுறாருப்பா. அப்படியா? இந்த ஏரியால தான் இங்க இருக்கான். அவன் மட்டும் என் கல்ல மாட்ட வெட்டாம விட மாட்டேன். டேய் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் சுகாசினி பாலையா காம்பம் மட்டும் தனியா தொக்க தெரியுதுப்பா. அடுத்து நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச பாலையாவின் கயிறாட்டம். பார்க்கவும் நல்லா இல்ல, பண்றதும் ரொம்ப கஷ்டம். அப்புறம் எதுக்கு இப்படி எல்லாம் பண்றாருன்னு தான் தெரியல. அது சரி, அப்படியெல்லாம் யோசிச்சிருந்தா அவர் நடிக்கவே வந்திருக்க மாட்டாரு. எல்லா படத்தையும் சொல்லுவாங்க. என்ன ஆச்சுடா உனக்கு? கட்டுப்படுத்துமா கொஞ்சம். நம்ம அப்படியே ஆச்சரியமா பார்க்கணும். ஆமாப்பா, எல்லா படத்தையும் போட்டுறாரு. அவருக்கு பிடிக்கும் போல இருக்குது. இப்ப நீ என்ன பண்ற? உன் குலசாமியை கும்பிட்டுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு நல்லா கிறு 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 கிறுன்னு சுத்தி நில்லு பாப்பா. 2 செகண்ட்ல சாமி பிடிச்சற உனக்கு பிடிச்சிருவியா? ஆமா.
சப்போஸ் உலகத்துல கயிறு தயாரிக்கிறத நிறுத்திட்டாங்கன்னா நம்ம ஆளு ரிட்டையர்ட் ஆயிட்டு வீட்டுல போய் படுத்துக்க வேண்டியதுதான். அப்போ கயிறே இல்லாத காலத்துல என்ன பண்ணிருப்பாரு, அதாவது கயிறை எடிட்டிங்ல ரிமூவ் பண்ற டெக்னாலஜி இல்லாத காலத்துல என்ன பண்ணிருப்பாரு, நாயாட்டம் தான். அதே மாதிரி விக்கும் இல்லாத காலத்துல ஃபுல் கான்பிடன்ஸோட ஸ்டேஜ்லயே வெறியாட்டம் போட்ட காலமும் இருந்திருக்கு. ஏய் பெரிய மனுஷன் பாக்குறேன் இல்ல பச்சை பச்சை கேப்ப. இப்படி படத்துக்கு படம் பாட்டுக்கு பாட்டு மேடைக்கு மேடை பல வினோதமான ஆட்டங்கள் 1000 இருக்கு. என்ன ஃபுல்லா பார்க்கணும்னா ஒரு பாடுபடுத்துறாரு யுகமே தேவைப்படும். பாட்டே So, இப்போதைக்கு கடையை சாத்திக்கலாம். டாக்கு மகாராஜாவா சத்திய சோதனை நல்லா இருந்துச்சு. நானும் அந்த டாக்கு மகாராஜா அந்த பாட்டை தான் போடுவாருன்னு நினைச்சேன். பார்த்தா அது தவிர பழைய இதெல்லாம் நிறைய வந்துச்சு, நிறைய பார்க்காததா வந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. ஆமா ஆமா புதுசு புதுசா அடுத்து அதுக்காக வச்சிருக்காங்களோ என்னமோ. ஏனோ அந்த தெரியல. படத்தை இன்னும் இது பண்ணலாம இருக்காங்களே. இல்ல அது இந்த கயர் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஒரே சைட்லயே இந்த வீல் சுத்திட்டு இப்படி சாயிறாரு ஒரு சைடு. அதுவே 3-4 இதுல ஆமா, வர மாதிரி நிறைய இதுல இது பண்ணிட்டு இருக்காரு போட்டு. ஹீரோயின்ஸ் தான் செத்தாங்க ஆமாமா. போட்டு பாடா படுத்துறாரு. இல்ல அது லைவா இந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்லயே அப்படி பண்றாங்க. கொரியவே கிடையாது. அப்ப அவருதான் கொரியோ. அதான் அவர் நினைக்கிறேன். சொல்றதான் ஸ்டெப் போல இருக்கு. ஆமா நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்